Assalamualaikum. Welcome to Nifa's Lifestyle. இன்றைக்கி நாம் ஒரு டேஸ்டியான சூப்பரான இஞ்சி டீ எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்டு ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் நார்மலாகவும் சரி, ரிலேட்டிவ்ஸ் வரும்போதும் சரி, இந்த மாதிரி இஞ்சி டீ தான் நாங்கள் வச்சு கொடுப்போம். ரிலேட்டிவ்ஸ்லாம் பாராட்டாமல் கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசுன்னா அப்போ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஒரு சின்ன சைஸில் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நான் பாலை ஊற்ற போகிறேன். நான் வந்து 2 கிளாஸ் பால் ஊற்றுறேன். பாலோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் பாலுக்கு 1 கிளாஸ் தண்ணி நம்ம தாராளமாக ஊற்றலாம். நான் வந்து பசும்பால் எடுத்திருக்கேன். நீங்கள் பேக்கெட் பால்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. டீ உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் 1 கிளாஸ் பாலுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை ரொம்ப தண்ணியாக வேணும்னா 1 கிளாஸ் பாலுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் பாலுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அது எனக்கு கரெக்டாக இருக்கும். பால் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நாம் இஞ்சி எடுத்து சீவி வச்சுக்கலாம். நான் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த சைஸில் ஒரு 2 இன்ச் இருக்கும். இதை நல்லா தோல் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்ம சீவி வச்சுக்கலாம். சிலர் வந்து இடித்து கூட போடுவாங்க. நான் வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி தான் போடுவேன். இது வந்து நல்லா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க இஞ்சி இதில் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கண்டிப்பாக ஸ்லோ இல்லைனா மீடியமில் வச்சு நல்லா பாயில் பண்ண விடுங்க. அப்போ தான் வந்து அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் எல்லாமே பாலில் நல்லா ஊறும். இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து அந்த பால் கொதிக்கும் போதே நல்லா இஞ்சியோட மணம் வரும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு பிஞ்ச் வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் உங்ககிட்ட தூளாக இல்லைன்னா ஏலக்காவை நல்லா இடித்து கூட இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் இது நல்லா பாயில் ஆகட்டும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு தேவையான அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து சுகர் நீங்கள் எடுத்துக்க மாட்டிங்கன்னா நாட்டு சக்கரை, பனக்கல்கண்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரையும் சரி, பனக்கல்கண்டும் சரி இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. டீ தூள்லாம் போட்டு லாஸ்ட்டில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. இல்லைனா சில டைம் வந்து பால் வந்து தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி பால் வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தான் இஞ்சி போடணும். பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இஞ்சி, சக்கரை, டீ தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க வைக்காதீங்க. சில டைம் வந்து பால் வந்து தெரிஞ்சு போயிடும். அதனால் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இஞ்சி சேருங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு டீ தூள் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் சக்கரா கோல்டு யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த டீ தூள் பிடிக்குமோ, எது உங்கள் ஃபேவரெட்டோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக குடிக்க மாட்டாங்க, நார்மலாக தான் குடிப்பாங்க. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி டீ தூள் போட்டுக்கிட்டேன். டீ தூள் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஜஸ்ட் நம்ம வந்து அதை நல்லா பாயில் பண்ண வைக்கணும். அடுப்பை வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோன்னு மாற்றி வச்சிங்கன்னா அது நல்லா கொதித்து நல்லா அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சுட்டு வருது. 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். நான் இதை வந்து ஒரு சொம்பில் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கிளாஸில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களை பாராட்டாமல் இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சிலாம் நம்ம சேர்க்கறதுனால நல்ல வாசமாக நல்ல ஒரு ஹெல்த்தியாக உங்களுக்கு இந்த டீ கிடைக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டீ போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை மேரி பிஸ்கெட் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த டீயை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பை பாய்.